அன்புக்குரிய தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வாரு. நீங்க உங்க கையில எதையும் எடுத்து நீங்க கவலைப்படாதீங்க. அவர் மேல பாரத்த வச்சுடுங்க. அவர்ட்ட குடுத்துருங்க. அதெல்லாம் உங்க கையில கொஞ்சம் இருக்கிறத வச்சு கவலைப்படாதீங்க. அவர் கையில இருக்க ஏராளம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள ஆசீர்வதிப்பதே பிரியம். நீங்க சமாதானமா இருப்பதே அவருக்கு பிரியம். நீங்க சந்தோஷமா இருப்பதே அவருக்கு பிரியம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்துல நின்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்க அதிசயத்தை காண பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் பலத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள். செய்திக்கு ஆதாரமாய் ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 84:7. செய்திக்கு ஆதாரமாய் ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னியிலே வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்க பார்க்கும்போது பலத்தின் மேல் பலன் அடைந்து என்று நாம் வாழும் பூமியில் வசிக்க பலன் எவ்வளவு தேவையா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆவி ஆத்மா சரத்திற்கு அதே போல் பலன் தேவையா இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவரால் தருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இந்த பலனால் தான் உலகம், மாமிசம், பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். சாத்தான் ஒரு பலவானை போல காட்சி அடிக்கலாம். ஆனா அவன் பலவான் அல்ல. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கர்ச்சிக்க சிங்கம் போல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் கிடையாது. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் தான் யூதராஜ சிங்கம். ஆனால் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பலவானை முந்தி கட்டு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேலை என்னன்னா, பலவான்களை உங்கள் பாதபடிக்கு கீழ்ப்படுத்துவது என்று ரோமர் 16:20 சொல்லப்பட்டது. உங்கள் வேலை உங்கள் ஆத்துமாவிலும் அந்த பலவானை மிதித்து வெற்றியை சார்ந்து கொள்ளத் தொடங்க வேண்டும். முதலாவது உங்கள் மனதில் தொடங்க வேண்டும். இதைத்தான் தெபாராள் சொல்கின்றாள், என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல உங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புற சத்துருக்களை நீங்க உங்க மனசளவுல மிதிக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். அத மாதிரி தான் அவ பாருங்க, அவ ஜெயம் பெறுறதுக்கு முன்னாடியே தெபொராள் இத அனௌன்ஸ் பண்ணி இத அறிக்கையா சொல்றாங்க. இத மாதிரி தான் நீங்க விசுவாச அறிக்கை சொல்லணும். இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. என்ன உங்க பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லா பிரச்சனையும் தீர்க்க எங்க இயேசு வல்லவராய், போதுமானவராய் எங்க கூட இருக்கிறாரு. அதனால நாங்க ஜெயம் எடுப்போம். அப்படி சொல்லணும். அதுக்கு பதிலா ஏன் கேட்குறீங்க? அப்படியே தான் இருக்கு. அது ஓயவே இல்ல. இப்படியெல்லாம் நம்ம ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறது தான் நமக்கு அதுல தான் பலன். அந்த உலகத்தார் சொல்லுவாங்க சக்தின்னுவாங்க இல்லையா? நம்ம சொல்லுவோம் பலன். அதுதான் உங்க பலன் வாயின் வார்த்தைகள், இருதய தியானமும் தான் இருக்கணும். சிந்தையும் பரிசுத்தமா இருக்கணும். சிந்தையில அது சொல்றாரு இல்லையா? பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, ஒழுக்கம் உள்ளவைகளோ அதத்தான் சிந்திக்கணும். தேவையில்லாத சிந்திச்சுட்டு இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடும். கற்பனையில நெகட்டிவ்ஸ போடவே போடாதீங்க. கற்பனையில வசனத்தை ஏத்திருங்க. வசனத்தை ஏத்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் முதல்ல தைரியம் வரும். அப்புறம் பார்த்தா உங்கள பார்த்து பிசாசு நடுங்குவான். அவன் எப்பவுமே புறம்பான மனுஷனுக்கு பிசாசு பயப்பட மாட்டான். உள்ளான மனுஷன்ல இருக்கிறத பார்த்து பலம் இருந்துன்னா அவன் ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும். அதத்தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். நல்லா உள்ளான மனுஷன்ல பலன் அடையணும். பலன் அடையணும்னா முதல்ல வசனம், தெய்வ வசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியான பலன். நல்ல ஆவியில நிரம்பி, நிரம்பி அந்நிய பாஷை பேசி பலன் அடைந்து கொள்ளணும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து நம்மளை நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு எல்லா சத்துருக்களையும், பலவான்களையும் உங்கள் மனதிலே மிதியுங்கள். சிந்தனையிலே மிதியுங்கள். எண்ணங்களிலே மிதியுங்கள். அந்த தீ ஆவிகளை எழுந்திருக்க விடாதீர்கள். அவனுக்கு விரோதமாய் எழும்பவர்களை திரும்ப எழுந்திராதபடிக்கு அவர்கள் இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று உபாகமம் 33:11. அதே போல இதே வசனத்தை பார்க்கும்போது நம்ம ஏசாயா 43:17 அப்படிதான் சொல்லுவார். அவைகள் திரும்ப எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரிய அணைப்பது போல் நான் அணைப்பேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அது மாதிரி எல்லாத்துலயும் நீங்க பார்க்கும் எனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காது இப்போ. இதெல்லாம் நீங்க சொல்லணும். அதுக்கு தான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்லிடுறீங்க? பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம். அவங்க பெரிய அரசியல்வாதிங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் நீங்க அப்படி பேசிட்டே இருக்கக்கூடாது. எல்லா நாட்களிலும் அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, சாதாரணமா நீங்க பேசிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, டெலீட் பண்ணிட்டு, வேத வசனம் அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுன்னா, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த இந்த நியாயப்பிரமாணத்து புக்கு வாசம் அது வசனம் உங்க வாயில பிரியாது இருக்கணும். இரவும் பகலும் அத தியானிக்கணும். ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம், ஐயோ! எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்றத விட, பயப்பட மாட்டேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வாரு. இப்படி நீங்க ஒவ்வொரு நேரமும் முதல்ல உங்க ஆத்துமாவுக்கு நீங்க ஃபீட் பண்ணணும். அதாவது சங்கீதக்காரர் சொல்றார்ல, "ஏன் ஆத்துமாவே, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற?
ஏன் நீ புலம்புற? தேவனை நோக்கி அமர்ந்திரு. நம்ம நம்புறது கர்த்தரால் வரும். அப்படி சொல்லி நீங்க ஆத்துமாவோட எப்பவும் பேசணும். இந்த ஆத்துமாவுல தான் எண்ணங்கள், சிந்தைகள் இருக்கு. மனம், உணர்வு, சுத்தம். அந்த ஆத்துமா குழம்பிருச்சுன்னா, உங்களுக்கு அத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆத்துமா ஆவியினோடு இணங்கும்போது ஆவியின் சிந்தையினால் நிரப்பப்படும். ஆத்துமா சரீரத்தோட, மாம்சத்தோட சேர்ந்தா மாம்ச சிந்தை வரும். அதனால தான் ஆத்துமாவ நல்ல பலன் குடுங்கன்னா, ஆத்துமாவிலே தைரியம் தந்து என்னை பலப்படுத்தினீர் அப்படின்னா, ஆத்துமாவுக்கு வசனத்த ஃபீட் பண்ணிரு. அப்போ அந்த சிந்தையில வந்து வசனம் இருக்கும்போது தைரியமா இருப்பீங்க. கர்த்தர் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவருக்கு இது லேசான காரியம். அவருக்கு இது கொஞ்ச காரியம். அவர் வந்து அற்ப காரியம். இப்படி சொல்லி கர்த்தரை நீங்க உயர்த்தும் பொழுது, முதல்ல வந்து உங்களுக்கும் தைரியம் வரும். அதே நேரத்தில எதிரியான பிசாசு நடுங்கி ஓடி போகும். அத விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி எனக்கு ஒரே பயமா இருக்கு, 2 பயமா இருக்கு அப்படிலாம் பேசாதீங்க. அதுதான் மறுபடியும் வசனத்துல சொல்றாரு. மரித்த அந்த எவருடைய மகளை எழுப்பி குடுத்தார்ல. அப்ப என்ன சொல்றாரு? வந்து உன் மகன் வந்து இறந்து போயிட்டா, நீ போதகர டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசமா இரு. நான் எப்பவும் சொல்லுவேன், பயப்படாதீங்க. பயம் தான் வந்து எல்லாத்துக்கும் நம்முடைய வேதனைக்கு எல்லாம் முதல் வேற அதுதான். அதனால பயத்த புடுங்கி போட்டு விசுவாசமா இருங்க. விசுவாசம் வரணும்னா, வேதத்த வாசித்து, வாசித்து இந்த மாரி செய்திகள கேட்டு, கேட்டு, கேட்டு பலன் அடையும். அப்ப நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது பாருங்க தாவீது ப வ அவர் வந்து கோலியாத்த மீட்டு எடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் எம்மாத்திரம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45. வெ ராஜா பயந்து நிக்கிறாரு. 40 நாள் வந்து கத்துறான். காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, 80 முறை. அங்க தற்செயலமா தாவீது வராரு. அதான் கர்த்தரின் செயல். அங்க வந்து அவர் கேட்கிறாரு என்ன பேசுறாரு. அவன் என்ன மிஞ்சி போனா சின்ன பையன் தான். 13 வயசு அந்த மாரி பையன் தான். அவர் கேட்கிறாரு என்னன்னு. அப்ப அவருக்குள்ள என்ன வருதுன்னா, இது ஆண்டவர பற்றின அறிவு அவனுக்கு இருக்குது. ஓ! எவ்வளோ பெரிய தேவன். நம்முடைய தேவன போய் இஸ்ரவேலின் ராணுவேலின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் இந்த மாரி உங்களுக்கும் வைராக்கியம் வரணும். ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா, ஓ! பயமா இருக்கு இப்படி சொல்றத நிறுத்திட்டு, உடனே சொல்லு, என் கூட சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து, ஈட்டியை மிதித்து, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னு நீங்க தைரியமா சொன்னீங்கன்னா, பிசாசு நடுங்கி ஓடி போயிரும். பிசாசுடைய முதல் வேலையே மெதுவா பயமுறுத்தி பார்ப்பான். அப்புறம் பார்த்தா வந்து இறங்கிருவான். அதனால பயப்படக்கூடாது. இங்க பாருங்க அவன் சொல்றான், "ஈவன் எம்மாத்திரம்" இன்னொன்னு சொல்றான் அப்படி தெரியும். "ஈவன் நிமித்தம் யாருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை." இத மாரி நீங்களும் பேசணும். வேதத்துல அப்படித்தாங்க பேசணுங்க. பேசணும். பேசுறது தான். அதாவது விசுவாச அறிக்கை. பாவ அறிக்கை பண்ணியாச்சு. அது முடிஞ்சு போச்சு. அவர் வந்து நம்ம பாவங்கள ஏத்துக்கணும். அதனால ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னும் அந்த பாவ அறிக்கையே இப்ப சொல்லிக்கிட்டு, நான் பாவி இல்ல. விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கைன்னா என்ன? இப்ப ஆண்டவர் நம்மள வந்து நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, அவருடைய நீதி. தேவன் எனக்கு தேவ நீதியானார், தேவ மீட்பானார் சொல்றோம் இல்லையா? தேவ பலனானார், தேவ ஞானமானார். அது மாரி தான் நீங்க நெனச்சுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கு. அவர் இப்ப நம்முடைய இருதயத்துல சிங்காசனம் விட்டு அவர் உட்கார்ந்து ஆளுகை செய்றாருங்க. கிறிஸ்துவுக்கு முன் வந்து பிசாசு உங்களை ஆளுகை செஞ்சுச்சான். கிறிஸ்துவுக்கு பின் வந்து அ ஆண்டவர் வந்து சிங்காசனம் விட்டு அவர் உட்கார்ந்து ஆளுகை அத ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆண்டவரே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்கள அ ஒவ்வொரு விதமா இஸ்ரவேல் அப்படி கூப்பிடுறாங்க. நான் உங்கள என்ன சொல்லி கூப்பிடணும்? ஆண்டவர் சொல்லிக் குடுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக் கொடு சொல்லுனாரு. அதுதான் உண்ம. அவர் தான் நம்மள ஆளுகை செய்யணும். இவ்வளவு நாளும் பிசாசு ஆளுகை செய்ய அந்த இருதயம் இல்ல. இப்ப வந்து இருதயத்துல வந்து சிங்காசனம்ட்டு கர்த்தர் வந்துட்டு ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்ப அவன் வெளிய போய் தான் ஆகணும். எதிர்க்கட்சி வெளிய போயாச்சு. நீங்க இன்னும் அவனுக்கு அவன் அவன் சொல்றத கேட்டுட்டு அவன் பேசுற மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னா, வெளிய நிக்கிறவன போய் நீங்க வந்து மகிமைப்படுத்தி பேசுறீங்க. அப்படித்தானே சொல்றீங்க? பிரச்சனைய நீங்க பேச பேச பிரச்சனைய மகிமைப்படுத்துறீங்க. பிசாச மகிமைப்படுத்துறீங்க. ஆனா ஆண்டவர மகிமைப்படுத்தினா, இந்த பிரச்சனை என் அப்பன் இயேசுவுக்கு கொஞ்ச காரியம். உன்னோடு போராடினவனை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறாரு. என் கூட போராடின தேடி காணாம ஓடி போயிடுவான். இன்று கண்ட எகிப்தியனை என்று நான் காண மாட்டேன். இயேசுவின் பிள்ளை நான். என்னை நீதிமானாய் அவருடைய ரத்தத்தினால் அவர் விலை கிரயம் செலுத்தி அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நான் நீதிமானின் சந்ததின்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த தைரியம் இருக்கும்போது பிசாச கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். போராட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கிறார். சும்மா இருப்பாரா? யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது கூட இருந்தாரு.
யோசேப்பு வந்து குற்றப்படுத்தும் போது குழிக்குள்ள போடும்போது கூட இருந்தாரு. அதே யோசேப்பை கொண்டு போய் உயர்த்தும் போது கூட கர்த்தர் இருந்தார். அதான் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். நான் 50ஆம் வசனத்துல தாவீது அவனுக்கு எதிராக ஓடி ஒரு கல்லினாலும் பாருங்க அவன் எடுத்த ஆயுதம் என்ன? கல்லு, கவுனு. அதுதான். இப்போ ஒரு கல்லெறியும்போது முடியா நீங்க வந்து ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு எதிர்த்து நிக்கும்போது, அங்க ஆண்டவர் வந்து இறங்கிருவாரு. இப்போ கல்ல விட்டு எறியும்போது அவன் பேக்ல தான் விழணும். அவன் ஏன் ஃப்ரண்ட்ல விழுகுறான்? இவன் எறியவும் கர்த்தர் ஒரு போட்பாடா உள்ள தட்டு. அதான் தெய்வ வல்லம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. சேனைகளின் கர்த்தர் கூட அந்த மாரி அவர பார்க்க கத்துக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கிற மாரி 6 அடியில இயேசு இல்ல. அவர் வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதபடி. பெரிய தேவனை நம்ம கூட இருக்கிறார். அப்படி உணர்ந்து நீங்க நடந்து கொள்ளுங்க. அதே மாரி தாவீதின் கையில் பட்டயம் இல்லாததினால் கோலியாத் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று பாருங்க, அவன் வந்து சொல்றான், "நான் என்ன நாயா?" அப்படின்னு கேட்பான். இவன் வந்து பதில் சொல்றது என்ன தெரியுமா? அவன் சொல்றது அவன் ஒரு வேளை எரிஞ்சது ஒரு வேளை தாங்க. ஆனா தாவீது ஃபுல்லா அறிக்கை பண்ணான். "உன்னை என்ன பண்றேன் பாரு." அது சொல்றது எல்லாம் பாருங்க. ஓடி அவன் மேல் நின்று மிதித்து அவனுடைய பட்டயத்தின் மேல் அவன் தலையை வெட்டி போட்டான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கா. யாக்கோபின் சங்கீதம் 34 24 எப்பவும் தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம வந்து அவன போய் வீழ்த்ததுக்கு முன்னாடி இவன் விசுவாச அறிக்கை தான் பண்றான். அறிக்கையிடுறான். நான் இத செய்வேன். செஞ்சானா இல்லையா? அதுதான். நீங்க வந்து எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே உங்களால ஒரு காரியம் செய்ய முடியாது. எப்படி சொல்லணும்? என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை கைவிட மாட்டார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. தைரியமா இருப்பேன். பலம் கொண்டு திடமனதாயின்னு சொல்லியிருக்காரு. நீ போகும்பொழுதெல்லாம் வருவேன்னு சொல்லியிருக்காரு. என் கூட வாராரு. அவர் நம்ம கூட வர்றதாங்க நமக்கு விசேஷித்த கிருபை. மோசே அப்படித்தானே கேட்டாரு. நீர் எங்களோட வாரும். நீர் வரலன்னா எங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாரி உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா விதத்துல பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். உபாகம் 33 அதிகாரம் 29ல. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள சொல்லணும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் சொல்றார்ப்பா. அதுல சத்துருக்கள் இச்சகம் பேசுற காலம், அவர சத்துருக்கள் அடங்குற காலம், அவர சத்துருக்களின் மேடுகளை நீங்க மிதிக்கிற காலம். இத வச்சு இந்த மாரி நீங்க திங்க் பண்ணி சிந்தைக்குள்ள போட்டீங்கன்னா, தைரியமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுதான் இத சொல்றாரு. நீங்கள் சத்துருவை கண்டு கண்டு பயந்து அழுது கொண்டிராமல், இயேசுவின் நாமத்தினால் சத்துருடைய வல்லமையை மிதியுங்கள். எரிச்சலின் ஆவியை, கடன் தொல்லையை, பெருமையின் ஆவியை, தரித்திரத்தின் ஆவியை, சமாதானத்தை குலைக்கிற ஆவியை, அ கடன் பிரச்சனையில வாடி வதங்க செய்கிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில பலவான மிதிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க விடுதலை பெறுவீங்க. கர்த்தருடைய கரம் அவன் கூட இருக்கிறனால தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்ப சொல்றாரு, ஆவி, ஆத்துமா தலத்தில் பலன் பெற வேண்டும். சரீரம் என்று சொல்லும் பொழுது, உன் நாட்களுக்கு தக்க பலன் இருக்கும் என்று உபாகம் 33:25. அதுல பாருங்க, இப்போ இந்த காலத்துலலாம் 40 மிந்தியெல்லாம் ஒரு 50, 60 வயசுல தான் பலன் இல்ல. இப்பலாம் வந்து 20 வயசுலயே பலன் கிடையாது. எனக்கு பலனே இல்ல, எனக்கு பலனே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவரே உனக்கு பலனானார். தேவன் எனக்கு பலனானார். சங்கீதக்காரர் என்ன சொல்லுவாரு? என் பலனாகிய கர்த்தாவே அப்படி சொல்லி பாருங்க. பலகீனம் எல்லாம் ஓடிரும். அது சொல்றாரு, உன் நாட்களுக்கு தக்க பலனை தருவேன். அது இல்லாம பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் சொல்றாரு யாக்கோபு. அத மாரி நீங்க சொல்லணும். வயசாயிடுச்சுல்ல, ரிப்பேர் ஆயிரும்ல, முட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லணும்? பலவீனனானாலும் பலவான் என்று சொல்லு. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லணும். இதைத்தான் நீங்க சொல்லணும். அப்பதான் சரத்துல பலன் அடைய முடியும். அதுக்கு பதிலா அந்த டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும், அங்க போகணும், அதை பண்ணணும். பெஸ்ட் டாக்டர் யாரு? கூகுள்ல போய் பாருங்க. அந்த டாக்டரா, இந்த டாக்டரா, எலும்பு டாக்டர் ஒரு, பிரெயின் டாக்டர் ஒண்ணு, இந்த டாக்டர் நீங்களே பாட்டு பாட்டா பிரிச்சுட்டு கிடக்குறீங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தினால் மறைக்கப்படுகிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் நான் ஓடி சுகமாயிருப்பேன். சொல்லுங்க. சொல்லத்தானே சொல்றாரு. சொல்லலாமே அப்படின்றாரு. அறிக்கை தாங்க. அவர் எனக்கு சொல்லியபடியே 1000 மடங்கு ஆசீர்வாதம்னு சொல்றாரு. நீங்க எனக்கு சொல்லியபடியே என்னை நீங்க ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட உரிமை பாராட்டணும். அத செய்யணும். சங்கீதம் 103:5 சொல்லுவார், திரும்ப வாழ வயது. இன்னைக்கு வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு. இதத்தான்
அப்படியே கன்ஃபஸ் பண்றீங்க. எனக்கு வயசாயிடுச்சு இல்ல, எனக்கு வயசாயிடுச்சு இல்ல, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு எனக்கு திரும்ப வாழ வயது. சொல்லுங்க. நான் ஒரு நாளு நான் வந்து என் பலகீனத்த குறிச்சு நான் அறிக்கையே பண்ண மாட்டேங்க. இதுவரைக்கும். 66 வயசு ஆகுது. இன்னும் 4 வருஷத்துக்கு போனா 70 ஆயிடும். எதுக்கு சொல்றேன்னா, அப்படி நீங்க சொல்லி பாருங்க. பலன் மேல பலத்தின் மேல், பலத்தின் மேல், பலத்தின் மேல் பலன் அடையலாம். அவர் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அவரே என் தேவன் பலனாயிருக்கிறார். தேவன் ஞானமாயிருக்கிறார். தேவன் எனக்கு மீட்பாயிருக்கிறார். தேவன் எனக்கு பரிசுத்தமாயிருக்கிறார். தேவன் எனக்கு நீதியாயிருக்கிறார். சொல்லி, சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அந்த எல்லாம் ஆப்பரேட் ஆயிடும். எல்லா பிசாசின் கிரிகள் எல்லாம் எதிர்வல்லமை எல்லாம் உங்கள விட்டு ஓடி பறந்து போயிரும். கர்த்தர் கூட இருக்கிறார். சந்தோஷமா இருக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்ல, ஆத்துமாவுல வேதம் சொல்கிறது, ஆத்துமாவில் பலவீனமாய் இருப்பதனால் தான் பாவ சோதனையில் விழுந்து விடுகின்றீர்கள். சத்துருவை விரட்டடிக்க உள்ளான மனுஷனுடைய பலன் தேவை. அதுதான் ஆவி மனிதன். நல்ல வசனத்தை குடுத்து 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 தைரியம் அடைய பண்ணணும். மோசே கூட நான் இருக்கேன்னு சொன்னாரு. யோசேப்பு கூட நான் இருக்கேன்னு சொன்னாரு. யோசுவா கூட நான் இருக்கேன். என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்ல சொல்ல உங்க ஆத்துமால பலனும் தைரியமும் அளவு கடந்து ஊற்றப்படும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சன்கான்சியஸ் தான் வருமே ஒழிய சின்கான்சியஸ் பாவத்திலேயே நடத்திட்டு இருக்க மாட்டீங்க. நான் யாருடைய பிள்ளை? என் அப்பன் இயேசு, லவ்விங் காட், அன்புள்ள தேவன். சொல்லி பாருங்க. எல்லா மாற்றங்களையும் உங்க கண்ணுல பார்ப்பீங்க நீங்க. நான் விளையாட்டா வெறுமையா பேசல. இருதய நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை முழுசும் ஆண்டவரை பற்றின கர்த்தரை பற்றின அறிவு இருக்கணுங்க. சிந்தையில இருதயத்துல நிறைஞ்சு வச்சு வாயினால அதான் சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். அதை செய்யுங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீதம் 138:3 சொல்லுவாரு. அதே மாதிரி ஏசாயா 10:41 சொல்லுவாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நம்மள பலன் உள்ளவர் அவர், நம்மளை பலப்படுத்துவார். அதை பாருங்க. அது ஆவியில வந்து பாருங்க, சகரியா 4:6 சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் ஆவியினாலே ஆகும். இந்த சங்கீதக்காரன் 84:5 உம்மில் பலன் கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அதுதான் சொல்லணும். ஆவி ஆத்துமா சலத்தில் பலனை பெற்றுக்கொள்வது என்பதே இன்றைய செய்தி. அதுக்கப்புறம் முதலாவது கிருபையினால் தேவ பலன். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எங்கு திரும்பினாலும் பலவீனம் கம்ப்ளைண்ட்ஸ். அதான் உண்மைதானே. ஃபீவர், காஃப், அது இந்த கோவிட் வந்த பிறகு இந்த ஜனங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அது வருது, இது வருது, குது குதுன்னு வருது. எனக்கு எழும்ப முடியல, எனக்கு தூங்க முடியல, எனக்கு தலைவலி இருக்குது, எனக்கு வாந்தி வருது, வயித்த வலிக்குது. இதேதான். போன எடுத்தா வலி. அதான் நினைச்சு உனக்கு சொன்னேன். எந்த வலி? என்ன வலி? வேதம் சொல்லுது, வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ இதத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதான் சொல்லணும். ஏன்னா, காணப்படாத உலகத்தை நம்பி வாழ்றவன் நம்ம. அதான் விசுவாசி. அவன் காணப்படுகிற ஒரு இதுல வலி வலி எனக்கு ஒரே வேதனையா இருக்கு, ஒரே வலியா இருக்கணும். காணப்படாததுல என்ன சொல்லணும்? இயேசுவில் தழும்புகளா நான் குணமானேன். இப்படி சொல்லணும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. என்னை பாதுகாத்துக் கொள்வார். என்னை பலப்படுத்த கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லணும். எல்லாத்துலயும் பாருங்க, அந்த இவர் சொல்றாரு பவுலு, அவருக்கு ஒரு இதுல படிக்கும்போது சொல்றாங்க, ஏதோ கண்ணுல இருந்து ஏதோ விலகினோம், தண்ணியா கொட்டும்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, அவர் என்னமோ கண் சரியா இல்லாம எல்லாமே பேசுறாங்க. அதெல்லாம் தெரியும். அதுல இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கல. பட் அவர் என்ன சொல்றாரு, 3 முறை போய் ஆண்டவர்ட்ட இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும்னு கேக்குறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, முள்ள எடுத்து போடல. அதுக்கு பதிலா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே இதுல பாருங்க 7:9 சொல்லுவாரு, ஆகையால் கிறிஸ்துவானவர் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அதுதான், அதுக்கு தான் கிருபை. கிருபைங்கிறது உண்மையில நீங்க நம்ம விளையாட்டு போல கிருபை கிருபை இல்லாம வாழ முடியாமலாம் பாடுறீங்க. ஆனா உணர்ந்து பாடுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டு கொடுக்கும்போது சொன்னேன், உங்க கிருபை இல்லாம என்னால் வாழ முடியாது, உங்க இரக்கம் இல்லாம நிலை நிற்க முடியாதுப்பா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் தயவு, அவருடைய பலன் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்க. உணர்ந்து உணர்ந்து பாடுங்க. எந்த பாடலை பாடினாலும் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன். உண்மையோடு பாடணும். எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம வந்து ஆராதிக்கிற தேவன். நம்மள எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் எப்போது என் துதிய சொல்லி வருவார்கன்றாங்க.
ஆனா இப்ப உள்ள ஜனம் எப்படி இருக்குது? எப்போதும் முறுமுறுத்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, பிரச்சனையும், போராட்டமும், வேதனையும், சோதனையும் இதுதானே சொல்றீங்க. இப்ப வாய திறந்தாலே வலி. இடுப்பு வலி, கந்த வலி, அந்த வலி. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் எலும்புகளை காப்பாற்றுகிற கர்த்தர். நீதிமான் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. நீதிமான் எலும்புகள் பசும்புலை போல் செழிக்கும். இந்த வசனத்தெல்லாம் எடுத்து எடுத்து இருதயத்துல வச்சு நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. பலகீனத்தையே உணர மாட்டீங்க. என் கால் ரொம்ப இடையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெறைய ஊட்டி மீட்டிங் போய் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் ஆண்டவர்ட்ட போய் எனக்கு கால்ல விழு அப்பதான் சொன்னாரு, "மான்களின் கால்களைப் போல் பலப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி நிறுத்து." அந்த வசனத்த சொல்லி அறிக்கை பண்ணுனாரு. அறிக்கை பண்ண ஆரம்பிச்சா கால்ல இருக்கிற வலியெல்லாம் ஓடி நீங்க செய்து பாருங்க. நாங்க அனுபவிச்சு தான் சொல்றேன். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு சுகம் இருக்குங்க. கிளைம் பண்ணணும். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து பாவத்துக்காக பாவமானார், சாபமானார், அ ம சமாதானத்தை கொண்டு வரதுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் பார்க்குறீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வறுமை தரித்திரத்தில இருந்து அவர் நம்மளை மீட்டெடுக்கவே அவர் தரித்திரரானார். அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நீங்க அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா, வந்து எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா வளரலாம். அதத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு தான் நாங்க செய்தி குடுக்குறோம் உங்களுக்கு. இப்ப பாருங்க அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அப்பா உம்முடைய கிருபை எனக்கு தாங்க. காலையில எழும்புன உடனே நீங்க சொல்லுங்க, இந்த நாள் வந்து கர்த்தர் உண்டு பண்ண இதுல நான் களிகூர்ந்து மகிழுவேன். இந்த கிருபை, கிருபை, கிருபை நம்ம கிருபை அதாவது ஆவி நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆவி மனுஷன்ல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபையினால எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டாந்து அதுல நிரப்பி வச்சுட்டாரு. ஆனா, அது நமக்கு வந்து மாம்சத்துக்கு இங்க எடுக்கும்போது எப்படின்னா, ஆத்தும மூலம் தான் எடுப்பாரு. அது எப்படி எடுக்க முடியும்னா, விசுவாசத்தை கொண்டு தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே! அப்படின்னா, அதுலருந்து எல்லாத்தையும் அப்பதான் நம்ம வந்து இது சொல்றோம். "அதி சீக்கிரத்தில் நீங்கி வந்த லேசானவோ அதிக" அதுதான். காணப்படாதவர்களை நம்புறது தானே நம்மது. அதே மாரி ஒரு நாள் அறிக்கை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும். எல்லா விதத்திலும் அவிசுவாச வார்த்தை, பயத்தின் வார்த்தை இதெல்லாம் எடுத்து டெலீட் பண்ணி போட்டுட்டு, தேவனுடைய வார்த்தைய பேச கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பலவீனங்களை அது சொல்றாரு நமது பெலனை ஆ இதுல பார்க்கும்போது பலகீனங்களை நமது பெலனை ஒடிக்க அவருடைய பலத்தினால் நம்மளை இடைக்கட்டுவார். மேற்கொள்கிற பிசாசை மேற்கொள்கிற வல்லமையை நமக்கு தருவார். ஆ அறிக்கை பண்ணுங்க. நான் எனது எல்லா நேரங்களும் அது 2வது நான் பார்க்கும்போது வேத வசனத்தினால் பலன். மத்தேயு 4:4 சொல்ற மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை நிறைந்த கிருபை பொருந்தின ஜீவனுள்ள ஆவியை உயிர்ப்பிக்கிற வசனங்கள் என்று யோவான் 6:63 சொல்லப்படுகிறது. ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க வல்லமை உடையது என்று 2 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று பேதுரு வெறும் படகிலிருந்து வந்து வெறும் வலையை அலசிக் கொண்டிருந்தான். அங்கு வந்து அந்த படகிலிருந்து கடற்கரை ஓரம் பிரசங்கித்து விட்டு ஆழத்தில தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அதற்கு சீமோன், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதாவது சுயபலத்துல. அவன் வந்து நேச்சுரலா பேசிறான் உள்ள இருந்து டப்புன்னு. ஆனா வந்து சூப்பர் நேச்சுரலா தான் கர்த்தர் கிரியை செய்றாரு. அவன் சொல்றான் அப்படி சொல்றான். ஆளாலும் நான் பிரயோஜனப்பட்டேன். அதெல்லாம் சுய பலன், சுய சக்தி, சுய புத்தி எல்லாத்துலயும் இல்ல. ஆனா இப்ப உடைய வார்த்தையின்படி வலை வீசுறேன்னு சொல்லி அவர் சொன்ன மாரியே போடுறான். அவனுக்கு படகு கிழியத்தக்க வளைந்து கிழியும். நீங்க இந்த வெறுமை, வெறுமை, வெறுமை ஒண்ணு இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் வெறுமையா தான் இருப்பீங்க. ஆனாலும் சொல்லுவா ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக செய்வீர்ன்னு சொன்னீங்கன்னா, ஆசீர்வாதம் பெருக்கும் உங்களோட வரும். எல்லாருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். 3வது நான் பார்க்கும்போது, காத்திருப்பதினால் பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று ஏசாயா 40:31 சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலன் அடையும். தேவ சமூகத்தில் எந்த மனிதன் காத்திருப்பானோ, அவன் புது பலனை அடைவான். அந்த கழுகுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா, கழுகு என்ன பண்ணுமா, வயசான காலத்துல போய் ஒரு மலையில போய் உட்கார்ந்து, நல்லா அந்த இறகெல்லாம் அடிச்சுட்டு, அதுல வந்து ஒட்டியிருக்கொண்டு, அந்த இறகெல்லாம் அடிச்சு, 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 அதுல இருக்கிற கொழுப்பெல்லாம், அந்த ரத்தமெல்லாம் ஓடி மொட்டையாயிடுமாம். அப்புறம் பார்த்தா, புதிய சிறகுகள் முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த புதுசா பிறந்த மாரி எழும்பி வருமாம். அப்படித்தான் தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கட்டளையிடுவார். அது எப்படி பறக்குமானா, காத்து எங்க அடிக்குதோ அந்த பக்கத்துல இருந்து அப்படி பறக்கும். அதே போல தான். ஆண்டவரோட அபிஷேகத்தோட, ஆவியானவரோட நீங்க இணைஞ்சீங்கன்னா, அவர் உங்கள அப்படியே அந்த வேகத்துல கொண்டு போகும்போது, எழும்புவேன்ற உடனே நீங்க எழும்பிரலாம். கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவேன்ட்டு எழும்பிரலாம். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். எல்லா காரியங்களிலும் பாருங்க,
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை தகர்த்தது எப்படின்னா, 7 நாட்கள் மௌனமாய் சுற்றி வர செய்தார். அந்த 7 நாளும் அவர்களுக்கு தெரியாமலே தேவ பலன் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருந்தது. 7ஆம் நாளிலோ கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து எக்காளம் ஊதி முழங்கினபோது எரிகோ மதில்கள் சுக்கு நூறாய் விழுந்தது. அமர்ந்திருந்து நம்பிக்கையுடன் காத்திருக்கும்போது தேவ பலனை பெற்றுக்கொள்ளலாம். அது உண்மைதானே? ஏன் வந்து அமர்ந்து இன்னைக்கு வாய ஆடிதாங்க அநேகர் வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நீங்க குடும்பத்திலே எடுத்துக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெருசாகி, சண்டையாகி, அடிதடியாகி, அதெல்லாம் போய் பெரிய போராட்டத்துல வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிப்பீங்க. அந்த சண்டை ஸ்டார்ட் அப்பவே சொல்லியிருக்கேன். பிசாசுடைய வேலையே உங்கள வந்து தூண்டி, தூண்டி விட்டு சண்டை போட வைப்பான். அதனால முதல்ல இந்த என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உன்னை அதட்டுகிறேன், கடிந்து கொள்கிறேன். போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுத்துட்டீங்கன்னா, அவன் வந்து அங்க அதனால தான் அமர்ந்து இரு, அடங்கி இருக்கணும், காத்திருக்கணும். அந்த 6 நாளும் சுத்தி வாய திறந்து ப பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணியிருப்பாங்க? முதல்ல போனோனே ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அங்க ஆண்டவர் எரிகோ கோட்டைய உடைச்சு விழுகறதுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்படித்தானே செய்திருப்பாங்க. இப்போ உள்ள ஜனங்க அப்படித்தானே பண்றாங்க. செய்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒண்ணும் பண்ணாம அமைதியா சுத்துன்ட்டாரு. ஆனா அத சுத்த, சுத்த, சுத்த தேவ பலன் அந்த காத்திருக்குல்ல ஊற்றி, ஊற்றி கடைசியில சுக்குநூறா இது உடைந்து போனது. அதத்தான் செய்யணும். கடைசியா நான் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் பலன். சங்கீதம் 92:10 சொல்றாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படி. தாவீது தன் பலத்தின் ரகசியத்தை சொல்லும்போது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்றார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை புது எண்ணெயை ஊற்றும்போது உள்ளான மனுஷன் பலன் அடைகின்றான். கர்த்தரின் வல்லமை இறங்கி கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதம் 18:29 சொல்லலாம். உலகத்திலே மிக பலனுள்ள மிருகம் என்றால் காண்டாமிருகம் தான். அதன் கொம்பு சிங்கத்தையும் யானையும் குத்தி எரிந்து போடுமாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லி காண்டாமிருகத்தை கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எண்ணாகம் 24:8. சாம் ஜெபத்துடன் ஊழியத்துல இருக்கும்போது அவங்க எப்பவுமே என்னைய பார்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்னுவாங்க. என்னோட கிருபை. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, நம்ம நெறைய போராட்டங்கள ஃபேஸ் பண்ணி கர்த்தர் கூட இருக்கிறார் சொல்லி எல்லா காரியங்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன். தேள்களையும், சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவினால் ஒன்று எங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி தான் எப்பவும் நான் அத ஜெபித்து ஸ்தோத்தரிப்பேன். அத மாரி நீங்க செய்யணும். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை பலன் அடையச் செய்து பூமியின் கடைசி மனை மட்டும் நம்மளுக்கு வந்து சாட்சியா நிறுத்துவார் என்று அப்போஸ்தலர் 1:8 வசனத்துல சொல்லுவார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மீண்டும் இந்த வசனத்தில் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படேன். தாவீது முற்றுப்பட பழைய எண்ணெய் அல்ல. ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு நாளும் சத்துருவின் கிரியை நமக்கு ஏன் புது பலனை ஊத்துறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்துக்கு சத்துரு கொண்டு வருவான். அதனால அதுக்கேற்ற பலனை கொடுத்து கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்வார். எல்லா காரியங்களும் கர்த்தர் கூட இருக்கிற உணர்ந்து நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை காணிச்சார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர். எப்படி தைரியம் அடைய பண்ண, எப்படி பலன் கிடைக்கும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்யணும் ஆலோசனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் அப்பா எங்களை நினைத்தருளுகிற தேவனாய் நீர் கடந்து வந்திருக்கிறீரப்பா. போராட்டங்களிலும் வேதனைகளிலும் பாடுகளிலும் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளை புது எண்ணெயினால் புதிய அபிஷேகத்தினால் புதிய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதித்து காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள் என்ற வார்த்தையின்படியும் வேத வார்த்தையை சொல்லி ஒன்றுமில்லாமல் இருந்து உயர்த்தின அன்றைக்கு வெறுமையான படகை நிரம்பி வழியத்தக்கபடி ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணி நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், வல்லமையாயிருக்கும், அதிசயமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும் என்று ஆசீர்வதிக்கும்படியே நான் நம்மை நோக்கி பார்க்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஷல் வி லஹதுனி ஷந்துரிக்கபா தி ஹேடனு ஷவிரமீன் அதுரி கந்துரிக்கபலா தூ கமா கரலதுரி கபலபா நீர் அபு ஷந்து ரத்னகுமார் சோர்ந்து போகாது. 42 வயது தான் எனக்கு ஆகிறது. ஆனால் என் சரீரமோ மிகவும் பலகீனமாய் காணப்படுகிறேனே என்று புலம்பி அழுகிறார். வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை. அடிக்கடியா எதிர்மறையான வார்த்தைகளை பேசி பேசி உன் பலனை எல்லாம் குறைபட்டு கிடக்கிறதை காண்கிறேன். இந்த நாளிலிருந்து சொல்லு, என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும். உமது கிருபை எனக்கு போதும் என்று சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பலனை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருகச் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. ஊதாராபோ சந்தூரி பால தரி கந்தூரி சந்தூரி கபாலபா தீரி பால ஜேம்ஸ் சோர்ந்து போக வேண்டாம்.
குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது என்று சொல்ல, எதை சொன்னாலும் குற்றப்படுத்தி குறை சொல்லி சண்டையும் சச்சரவாய் இருக்கிறதே என்று புலம்புகிற வாழ்கிற வயதில் நான் வாழாமல் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சக்கால வல்லை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின். அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்ற லூக்கா 10:19 வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன் கண்கள் அதிசயத்தை காண பண்ணும் என்று சொல்லுகிறார். ரீ பலு கபி தரி கந்துரி ஷபீலபானா தீரபாகிறது ஒரு ஆஞ்சலினா சோர்ந்து போகாது. கர்த்தர் கூட இருந்தால் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்ல. கிதியோன் கேட்ட கேள்வியை தான் நீனும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் பயப்படாதே. நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உன்னோடு போராடி உன்னை தேடி காணாதிருப்பாய். அவைகள் இல்பொருளாயிற்று. ரீ பலிதுரி சந்தோரு தீரமானதுரி செந்துரி கபர் ரீட்டா வேலை கிடைக்கவில்லையே என்று புலம்பி அழுகிறார். கர்த்தர் சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனான் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். உன் கண்கள் அதிசயத்தை காணும். விசுவாசி தீர பலமுன கது சந்துரி கபால. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்து உன் கண்கள் அதிசயத்தை காண செய்யும் ஐயா. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தி ஆசீர்வாதத்தை காணப்படும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பன். ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.